குரு சொல்கிறார், நீர் ஜனித்தபின் அறியாது இருந்ததோ, கேட்காது இருந்ததோ, காணாது இருந்ததோ ஆகிய யாதொரு சங்கதிகளையும் சொப்பனம் காண்கிறதுண்டு. நீர் பிறந்ததின் பிறகு காணாதவைகளோ, கேட்காதவைகளோ, அறியாதவைகளோ ஆகிய யாதொன்றை குறித்தும் சொப்பனம் காண்பதில்லை. ஆனாலும் கனவில் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்சு, காசி, ராமேஸ்வரம், கிஷ்கிந்தா, அயோத்தியா, ஹரித்வாரம், சத்தியலோகம், பாதாளம், நரகம், சொர்க்கம் முதலியவைகளை பார்த்ததாகவும், ஆகாயத்தில் பறந்து சமுத்திரத்தில் விழுந்து தீயில் குதித்து சிறுத்தை கடித்து புலி கடித்து யானை முட்டி பாம்பு கடித்து மரத்திலிருந்து விழுந்து கப்பல் ஏறி ஓடி விழுந்து தாயார் இறந்து தகப்பனார் இறந்து குழந்தை கிணற்றில் விழுந்து வண்டியில் போய் யுத்தம் செய்து வெட்டுக்காயம் உண்டாகி சண்டையாகி கால் உடைந்து கை உடைந்து கண் அடிபட்டு தூக்கு போட்டு இறந்து உத்தியோகம் தரித்து ஆற்றில் விழுந்து வியாபாரம் செய்து இன்னும் மற்றும் உள்ள அநேக விதத்தில் நடந்ததாகவும் கண்டது உண்டென்றும் நீர் சொல்லலாம். இவைகளில் யாதொரு அவஸ்தையும் நீர் ஜனித்ததின் பிறகு கேட்காமல் இருந்ததோ, காணாமல் இருந்ததோ, அறியாமல் இருந்ததோ ஆகுமா? ஆகாது. அதனால் அந்த அவஸ்தையானது மனம் தன்னுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தன்னால் அறியப்பட்டதையும் காணப்பட்டதையும் கேட்கப்பட்டதையும் பற்றி ஆலோசிக்கிறது தான். அது சொப்பனம் அல்ல. சொப்பனம் என்பது இப்போது நாம் அனுபவிக்கின்றதே ஆகும் என்று சொல்லுகிறார்.